ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் ஃபுல்கா, அதுக்குள்ளே குயிக்கான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்கா வித் டால். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டால் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். ஒரு பெரிய தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு, இதையும் சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து நமக்கு நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடும். குயிக்காக செஞ்சிடலாம். யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக சப்பாத்திக்கு சைட் டிஷ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணி ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணாமல் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அங்கங்கே உப்பாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா சப்பாத்தியும் சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி திருப்பி பிசைஞ்சு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது 2 விசில் விட்டாச்சு. பாருங்கள், பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஊற்றிக்கிறதுக்கு ஏதுவாக கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம். இது கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் வச்ச பருப்பு நமக்கு கெட்டியாக இருக்குது. இதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். நமக்கு நல்லா கொஞ்சம் டைல்யூட்டாக செமி கிரேவியாக இருக்கும். கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம தாளித்த அந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ சப்பாத்தி, ஃபுல்கா, ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த டால் சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃபுல்கா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மாவு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு ஊறி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பால் சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. திருப்பி கோதுமை மாவை தொட்டுட்டு நீங்கள் தேய்க்க ஆரம்பிங்க. நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். கனமாக தேய்ச்சா கூட சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நான் நல்லா தின்னாக தேய்ச்சோன்னா நமக்கு சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈவனாக இருக்கணும். நீங்கள் எப்படி தேய்க்கிறீங்களோ அதே முன்பக்கம் பின்பக்கம் எல்லா இடத்துலையும் ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா இதை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு பக்கம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அடுத்த சைடும் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா அங்கே ஒரு 1-2 பபிள் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும். அந்த பபிள் லைட்டாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், லைட்டாக பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை அப்படியே நம்ம ஃப்ளேமில் படுற மாதிரி போட்டுடலாம். ஸோ எடுத்த பக்கத்தை அப்படியே நம்ம ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா எலும்பி சூப்பராக நமக்கு ஃபுல்கா ரெடி ஆகிடும். எண்ணெயே தேவையில்லை. ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரொட்டியாக ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்கா வித் டால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.